வலையை பிடிக்கும் போது சரியான மழைங்க. மழையில நனைஞ்சிட்டே நாங்க கடல்ல வலை விட்டு மீன்களும் பிடிச்சோம். இன்னைக்கு நமக்கு மீன்களுமே நல்லா கிடைச்சிருச்சுங்க. என்னென்ன மீன்கள் பிடிச்சோம் அப்படிங்கறத அடுத்தடுத்து பாருங்க. இப்ப கோட்டசாமி அண்ணா நைட்டு சாப்பாடுக்காண்டி ரசம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் சரியான மழைங்க. மழையில் நனைஞ்சிட்டே தான் நம்ம ஆட்கள் வந்து வலை விட்டுட்டு இருக்காங்க. கடல்ல வலை எல்லாத்தையும் விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நைட்டு ஒரு 12:30க்கு வலை பிடிக்க ஆரம்பிச்சோங்க. நம்ம நைட்டு வலை பிடிக்கும் போதே ஆரம்பத்துல இருந்து மழை பெஞ்சிட்டாங்க இருந்துச்சு. கடல்ல நம்ம வலை விட்டதுக்கு அப்புறம் மழை பெஞ்சாலோ இல்ல புயல் அடிச்சாலோ நம்ம அந்த வலையை வந்து பிடிச்சாங்க ஆகணும். ஏன்னா அந்த வலையில வந்து நிறைய மீன்கள் வந்து மாட்டிருக்கும். நம்ம லேட்டா அந்த வலையை பிடிக்க அந்த மீன்கள் எல்லாம் சீக்கிரமா கெட்டு போயிடும். அதனால எந்த அளவுக்கு சீக்கிரமா பிடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமா பிடிப்போம். இப்ப நம்ம வலையில அடுத்தடுத்து உயிரோட கேர மீன் வந்து வந்திருக்கு பாருங்க. இப்ப உயிரோட துள்ளிட்டு இருக்கு பாத்தீங்களா. இந்த மீனை ஆங்கிலத்துல எல்லோஃபின் டியூனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மஞ்சள் துடுப்பு மீன். இந்த மீனோட துடுப்பு வந்து மஞ்சள் கலர்ல இருக்குது பாத்தீங்களா. இது எல்லாமே எல்லோஃபின் டியூனா தான். நமக்கு நிறைய இந்த மீன் தாங்க கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கடல்ல வச்சு மழையுமே விட்டு விட்டு பெஞ்சிட்டே தாங்க இருந்துச்சு. சரியான மழை. இந்த மலையிலுமே நம்ம வலையில ஒரு மயில் குளா மீன் வந்து மாட்டிட்டு வந்திருக்கு பாருங்க. இப்ப நம்ம ஆட்கள் தூக்குவாங்க பாருங்க. மழை சரியான மழைங்க. நிக்கவே இல்லை. இப்ப நைட் நேரங்கிறதுனால உங்களுக்கு தெரியல எந்த அளவுக்கு பெய்யுது அப்படின்னு. நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மழையில் நனைஞ்சிட்டே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க.